நம்ம இங்க வந்து இடம் வந்து ஒரு முக்கியமான இடம், எல்லாருமே பார்க்கக்கூடிய இடம். நம்ம வந்து எங்கேயோ போயிருப்போம், எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்த்திருப்போம், கோவிலுக்கு போயிருப்போம். கோவிலுக்கு போய் வந்த ஒரு புண்ணியம் கண்டிப்பா கிடைக்கும். உங்க ஏரியால உள்ள முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், இந்த இல்லத்துக்கு நீங்க போங்க, குடும்பத்தோட நீங்க போங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க, அவங்க தேவைகள் என்னவோ கேளுங்க. அவங்க கூட உட்காந்து பேசுதான் யாருமே கிடையாது. உங்களால முடிஞ்ச உங்க பிள்ளைகளை விட்டுன்னு போங்க. உங்க பிள்ளைகளுக்கு வந்து கல்வி என்ற ஒரு சொத்தை கொடுக்குறீங்க, அது ஆனா மனித நெய் என்ற ஒரு சொத்தை கொடுங்க. அவங்களை கொண்டு போய் இங்க இருக்கிற இடத்துல காட்டுங்க, முதியோர் இல்லத்தை காட்டுங்க. அவங்களுக்கு பிறந்த நாள் வர சொல்ல அந்த இடத்துக்கு போய் உங்களால முடிஞ்ச ஒரு சிறு உதவி பண்ணுங்க. நீங்க எங்கெங்க ஏரியால இருக்கிறீங்க அந்த முதியோர் இல்லத்துல செய்யுங்க. போய் வந்து பார்த்தாதான் மனித நேயம் உருவாகும். உங்களால முடிஞ்சு பெருசா பண்ண முடியலன்னா கூட ஒரே ஒரு சாக்லேட், ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட், ஒரு மிக்சர் கொடுங்க. அவங்க கூட உட்காந்து பேசுங்க. அம்மா மாருங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க கூட பேசுறதுக்கு ஆள் இல்லை உங்களுக்கு யாருமே. நீங்க எல்லாம் டெய்லி வந்து போனீங்களா மன கஷ்டம் உங்களுக்கு போகும், மனம் பாரம் போகும். வாழ்க்கையில வந்து இவங்கெல்லாம் வந்து இப்ப இந்த இடத்துல உக்காந்துக்கிறான்னா இவங்கெல்லாம் சின்ன வயசுல நல்ல நிலைமையில இருந்திருப்பாங்க, வாழ்ந்து இருப்பாங்க, எல்லாமே அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு கடைசி காலம் கட்ட வர சொல்ல இவங்க நிலைமை எல்லாமே மாறுது. எல்லாருக்குமே இந்த நிலைமை மாறுது. இனிமேல் இந்த நிலைமை மாறாம இருக்கதா இருந்தா நீங்க எல்லாமே உங்க ஏரியால உள்ள முதியோர் இல்லத்துக்கு போங்க. உங்க பிள்ளைகளை கொண்டு போய் காட்டுங்க. உங்க பிள்ளைகளை வந்து கல்வி சொத்தை கொடுக்கிறீங்க, ஆனா மனிதனையும் ஒரு சொத்தை உருவாக்குங்க. அந்த சொத்து தான் அவங்களை வந்து முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், சிறுவர் மனநல காப்பகம், இந்த காப்பகத்துல கொண்டு போய் காட்டுங்க. இது வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள். செல்வியம்மாக்கா தாங்க. செல்வியம்மா நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு கொடுத்துட்டு வந்தாங்களா? இந்த அம்மாட்டையா? நீ சொல்ல வேணாம், உன பயந்துன்னு போட்டுருவாங்க. நல்லா இருக்கா? சாப்பிட்டு சொல்லுங்க சரியா? ஓகே. பத்மா அம்மா தாங்க. இந்த அம்மா ராணி அம்மா சொல்லி நம்ம சாவடிக்கிறோம். ஐயோ நான் அந்த சக்ஸ் சாப்பிட முடியலையே, கை அவங்க என்னங்க உங்க சாப்பாடு அவ்வளவுதானா? ஐயா அதிகமா சாப்பிட மாட்டீங்களா? மாமி ஏன் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? அப்படியா? வடிவம்மாவா? நீங்க தான் மூட்டை எவ்வளவு மாசி? இது நீங்க தான் வடிவா? இது இவங்களா? அம்மா மேடம் இந்த சாப்பாடு யாருக்கு? இந்த ஆயாக்கு. பேரு என்ன ஆயா பேருக்கு? வடிவு. வடிவு அம்மா இலை வைக்கவா? தேங்க்யூ தேங்க்யூ. சரியா? அதிகமா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பாடுலாம் எப்படி இருக்குது? அப்படியா? சாப்பிடுங்க தாங்க. கையெல்லாம் கும்பிடக்கூடாது, கடவுள் தான் கும்பிடணும். சாப்பிடுங்க. சரிம்மா. ரசம் இந்த ஊர்தாம்மா, ஒஷவாக்கம். ஒஷவாக்கம். நான் சாப்பிட்றியா? ஆமா கஷ்டமா தானப்பா இருக்கும். நீ என்ன ஊத்த? ஒன்னே ஒண்ணு இங்கேயாம்மா? ஒன்னே ஒண்ணு. கையெல்லாம் கும்பிடக்கூடாது சரியா? சூப்பராக. அம்மா நீ உக்காஞ்சிக்கினே ஈ ஓட்டினு வரல. நீ உக்காஞ்சினே ஈ ஓட்டினு ரொம்ப நேரம் ஆகும். அதனாலதான். சாப்பிட்றீங்களா? சரி கீழே வைக்கணுமா? இப்படியே சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடு. அம்மா இந்த போன் யூஸ் பண்ணால பொண்ணு பாறையில இருக்கான்றாரு, ஏதோ வாங்கி கொடுக்கலாம், அப்பாக்கு வாங்கி கொடுக்குறாங்க. பொண்ணு ஐபோன்ல இருக்கவா, அதனால 1 லட்சத்துல இருக்கு. சார் என்னென்ன பண்றாரு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார்.
அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம், விடு. அவங்களுக்காமா? இவங்க மட்டும் நினைச்சிடலாமா? டோட்டலாவே நான் வந்து என்னமோ பணம் வீட்டுல ரொப்பி வச்சுக்கிறேன், படத்துல வரேன். நல்லா இருக்கிறீங்களா? வரேன் நல்லா இருக்கிறேன். நீங்க தாங்க. தேங்க்யூ. யார் காய் வேணாம்? என்னம்மா? யாரு காய் வேணாம்? எதுவுமே இல்ல, இன்னைக்கு வந்து சஷ்டிக்காக போற சாப்பாடு. ஓகே. வடடா. என் பேர் சுபா. யாக்கம் பாருங்க. யாரு? வெல்கம். நீங்க தானா? நீங்க சாப்பிட்டா நாங்க சாப்பிட்ட மாதிரி. ஓகே ஓகே. ஐயா தாங்க. என்ன சாப்பாடு கொஞ்சமா சாப்பிடுறீங்க? நல்லா தாங்க. நல்லா இருக்கிறீங்களா? பேர் என்ன? தனசேகரன். போன ட்ரிப்பு கூட பேசுன, இப்பதான் வந்தீங்களா? சரி. இந்த சாப்பாடு யாருக்கு? ஐயா எல்லாம் இருக்காருமா. யாருக்கு? இங்க வர. சரி, வந்தா கரெக்டா இருக்கும். இந்த மக்கா பாயம்மா தாங்க, சாப்பிடுங்க. பேர் என்ன அம்மா? பைபுன். ஜான். ஓ பெரிய எனக்கு உட்காரவா?